காலை சாப்பாட்டுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு குருமா, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா காலை சாப்பாட்டுக்கு. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு சிவப்பு சம்பா சாதம். இது எப்பயும் வாங்குகிற அரிசி கிடையாது, இது கொஞ்சம் குண்டு குண்டு அரிசி. இந்த பேர் வந்து குண்டு அரிசிம்பாங்கங்க. அப்புறம் சாலை மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிச்சிக்க வேண்டியதான். இதான் எனக்கு மதியத்துக்கான சாப்பாடு. காலை சாப்பாடுக்கு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா, மதியத்துக்கு சாலை மீன். சப்பாத்தி தேய்ச்சி வச்சு போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். சப்பாத்தி வந்து சுடும்போது நான் எல்லா பக்கமும் நல்லா நுனி கூட நல்லா வெந்திருக்கணும். அதனால தான் இப்படி மடக்கி போட்டுலாம் சுடுவேன். இப்படி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நுனி பகுதியெலாம் பச்சையாக இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் மடக்கி போட்டு சுட்டோம்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன சப்பாத்தி சுடலாம், ஆனால் வந்து இதில் பெரிய சப்பாத்தி தான் ஒரே வேலை முடிஞ்சிடும்ல. அது குட்டி குட்டியாக சுட்டுட்ருக்கணும். இதுனா 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும். சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் தான் நான் நெய் தடவிக்குவேன். உருளைக்கிழங்கு குருமாங்கனால நெய் தடவி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் அந்த குருமாக்கும். இதே இது தக்காளி உள்ளிக்கறி, தக்காளி வெங்காயம் வதக்கணும்னா நெய் தடவ மாட்டேன்.